ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு வீட்டு சமையல். இப்போ நம்ம வீட்டு சமையல்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரம்ஜான் ஸ்பெஷல் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் 4. நான் எபிசோடு 1, 2, 3க்கான ரெசிபிஸோட லிங்கை மேல ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. ரொம்பவே ஃபேமஸான ஆப்கானி கபுலி புலாவ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு புலாவ் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். கேரட்டை நல்லா நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட நான் ஒரு 4 கேரட் நறுக்கி வச்சிருக்கேன். இது நான் 2 வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கருப்பு திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். இந்த கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யில திராட்சையும் கேரட்டையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ அதே கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை நம்ம அதோட சேர்த்து ஓரளவு பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். இந்த புலாவுக்கு வந்து நல்லா பெரிய பீசஸா சிக்கன் சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இப்ப நான் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். இப்ப நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதே சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்ப நான் எடுத்து வச்சிருக்க புலாவ் மசாலா கொஞ்சம் சேர்க்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்ப இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, அந்த மசாலா எல்லாம் சேர்த்தோம்னா சிக்கன் பாருங்க எந்த அளவுக்கு ஓரளவு வெந்திருக்கு. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க கேரட்டையும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சு பாஸ்மதி ரைஸ் இதையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நல்ல நீளமான பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. அப்பதான் உதிரியா நல்லா நீளமா பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நான் இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். பாருங்க, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரால 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்ப அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணக்கூடிய டிஷ் இது. ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் எடுத்து வச்சிருக்க உலர் திராட்சையும் கேரட்டையும் சேர்த்து மேல போட்டு நம்ம தம் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா தம் போட்டு எடுத்திருக்கேன். பாருங்க, ரைஸ் எவ்வளவு நல்லா உதிரியா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. ரொம்பவே கிராண்டான டிஷ்ங்க. கண்டிப்பா இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ரம்ஜான் ஸ்பெஷல் சீரியஸ் எல்லாம் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த ரம்ஜானுக்கு பிரியாணி பண்ண முடியலன்னா கண்டிப்பா புலாவ் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது புலாவ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.